நம்ம திருநெல்வேலியில விநாயகருக்குன்னு தனியா ராஜகோபுரத்தோட பெரிய கோவில் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஏஷியாலே இது பெரிய கோவில் அப்படின்னு சொல்றாங்க. வணக்கம், நான் உங்க ஹலோ எஃப்எம் ஆர்ஜே சீதா. நம்ம இப்ப வந்திருக்கிறது திருநெல்வேலி வண்ணார்பேட்டை பைபாஸ் ரோட்ல நம்ம தாமிரபரணி ஆத்தங்கரையில இருக்கிற மணிமூர்த்தீஸ்வரம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு. இங்க பிள்ளையாருக்குன்னு தனியா ராஜகோபுரத்தோட ஒரு பெரிய கோவில் இருக்கு. இந்த கோவில்ல உள்ள விநாயகருடைய பேரு உச்சிஷ்ட மகா கணபதி. அதாவது பெரிய கோவில்ல விநாயகருக்குன்னு தனி சன்னதி இருக்கும். ஆனா பிள்ளையார் மூலவரா இருக்கிற மிகப்பெரிய கோவில் நம்ம திருநெல்வேலியில இருக்கு. இங்க இருக்கிற கோவில் மட்டும் ஸ்பெஷல் இல்ல, இங்க இருக்கிற விநாயகருமே ரொம்ப ஸ்பெஷல். நம்ம கோவில்கள்ல விநாயகரை தனியா தான் பார்த்திருப்போம். ஆனா இந்த சன்னதியில விநாயகர் மடியில ஒரு அம்பிகை இருக்காங்க. அவங்க யாரு, இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மணிமூர்த்தீஸ்வரம் விநாயகர் கோயிலுடைய சிறப்பு, ஸ்தல வரலாறு, இதெல்லாம் பத்தி இந்த கோவிலுடைய அர்ச்சகர் பாலசுப்ரமணியம் அவர்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம கோவில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆசியாவிலே மிகப்பெரிய பிள்ளையார் கோவிலாக சொல்லக்கூடிய கோவில். சுவாமி விக்கிரகம் சின்ன மூர்த்தம் தான். ஆனா கோவில் பரப்பளவில் பெரிய கோவில். உச்சிஷ்ட கணபதி, வேற எங்கேயும் உச்சிஷ்ட கணபதிக்கு தனிப்பெரு கோவில்ங்கிறது கிடையாது. நம்ம கோவில் மட்டும்தான் அதனுடைய சிறப்பான ஒரு மூர்த்தி. சுவாமி மடியில் அம்பாலோட இருக்கக்கூடிய மூர்த்தி. உச்சிஷ்ட கணபதினாலே அதான் சிறப்பு. அதாவது ஸ்ரீ நீலவாணி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாலை தாங்கிய வர்ணமாக சுவாமி இருக்கார். ஸ்ரீ அப்படின்னா லக்ஷ்மி, நீலானா துர்கை, வாணினா சரஸ்வதி. திருக்குணாத்மிக அம்பாள் 3 விதமான தேவினுடைய ஆற்றலை உடைய ஒரு சக்தி. மூர்த்திங்கிறது உச்சிஷ்ட கணபதி சிறப்பு. ஏன்னா வேற எங்கும் காண முடியாத ரகசிய தெய்வம் எல்லாரும் காணக்கூடிய வகையில் இருக்கிறதுனால மூர்த்தி சிறப்பு, மூர்த்தி விசேஷம். தீர்த்தம் எதிர்த்தால இருக்கக்கூடிய தாமிரபரணி தீர்த்தம், ரிஷி தீர்த்தம். மூர்த்தீஸ்வரம் ரிஷி தீர்த்தம்னு தாமிரபரணி மகாத்மியத்துல ரொம்ப சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தலம் அப்படின்னா திருநெல்வேலிக்கு ஈசானத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஈசானம்னாலே சாந்தம், ஞானம், அமைதி, இங்க குணபாகங்களை குறிக்கக்கூடியது. இந்த கோவில் மூர்த்தி, தீர்த்தம், ஸ்தலம் 3 சிறப்புமே உடைய ஒரு திருக்கோவில். சுவாமி அம்பாலோட இருக்கக்கூடிய மூர்த்திங்கிறதுனால கல்யாணம், குழந்தை பேரு, கணவன் மனைவி கிடையான மனக்லேஷ நிவர்த்தியாதி நல்ல ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு பலத்தை தரக்கூடிய ஒரு மூர்த்தி. இந்த ஒரு சிறப்புகளை எல்லாம் நமக்கு அருளக்கூடிய ஒரு மூர்த்தியாக இந்த உச்சிஷ்டர் இருக்கார். சித்திரை மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி 3 நாளுமே சூரிய ஒளி சுவாமி மேல பரவக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வு நம்ம கோவில்ல ஒவ்வொரு ஆண்டும் ரொம்ப சிறப்பாக நடக்குது. கருவறையில பிரதானமா இவ்வளவு பிரத்யட்சமா தரிசனம் பண்ணக்கூடிய வகையில வேற எங்கேயுமே உச்சிஷ்ட கணபதி கிடையாது. சுவாமி சுத்தி இருக்கக்கூடிய முதல் பிரகாரத்துல 16 வகையான கணபதி. அது ரொம்ப விசேஷம். குழந்தை பேரு, குழந்தையோட கல்வி ஞானம், நல்ல தொழிலாற்றல், உடல் பாதுகாப்பு, நல்ல ஆரோக்கியம், இந்த மாதிரி ஒவ்வொரு கணபதியும் ஒவ்வொரு விதமான அனுகிரகத்தை செய்யக்கூடிய மூர்த்தங்கள். 16 பிள்ளையாரும் நம்ம உச்சிஷ்ட கணபதியை சுத்தி முதல் பிரகாரத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு. 2வது பிரகாரத்துல கன்னி விநாயகர், வள்ளி தேவசேனா சமேதமான சுப்பிரமணியர், ஸ்வர்ண ஆகர்ஷணர், செல்வ வளம் தரக்கூடிய பேரவர். சரிங்களா? சுவாமி எப்படி அம்பாலோட இருக்காரோ, ஆதிமூர்த்தியான கணபதி அம்பாலோட இருக்கிறது போல அந்த மூர்த்தியான பைரவரும் இங்க அம்பாலோட இருக்கக்கூடிய ஸ்வரன் ஆகர்ஷண பைரவர். ஸ்வர்ணம், செல்வ வளம் தரக்கூடிய, தொழில் மேன்மை தரக்கூடிய பைரவராக பைரவரும் இங்க ரொம்ப விசேடமான ஒரு மூர்த்தியா இருக்கிறது. இந்த கோவிலுடைய சிறப்பு. இப்ப மேன்மை தரக்கூடிய மூர்த்தி இந்த உச்சிஷ்ட கணபதி. இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் மடப்பள்ளி. இந்த கோவிலுடைய நைவேத்தியங்கள்லாம் இங்க தான் ரெடி ஆகுது. இங்க ஒவ்வொரு தேய்பிர அஷ்டமியிலையும் பைரவருக்கு ஸ்பெஷல் பூஜை நடக்கும். நைவேத்தியமா தயிர் சாதமும் உளுந்த வடையும் கொடுப்பாங்க. தொன்னையில சுட சுட நமக்கு கொடுப்பாங்க. வேற லெவல் காம்பினேஷன்ல அது இருக்கும். இந்த கோவிலை சுத்தி அழகான பூந்தோட்டம், பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச பவளமல்லி, வெள்ளருக்கம், இன்னும் நிறைய செடிகள், கொடிகள், மரங்கள்னு இது பூஞ்சோலையா காட்சி தருது. இப்படி ஒரு அழகான கோவில் நம்ம திருநெல்வேலி சிட்டிக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம திருநெல்வேலிக்காரங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. இவ்வளவு பழமை வாய்ந்த புராதன சிறப்பு மிக்க இந்த கோவிலை கட்டி காக்க வேண்டியது நம்ம கடமை. இந்த ஹலோ எஃப்எம் மூலமாக இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்புகளையும் சுவாமியினுடைய அனுகிரகத்தை தெரிந்து கொண்ட அனைவரும் கண்டிப்பான முறையில் இந்த கோவிலை தரிசனம் பண்ணணும். அனைவருக்குமே இந்த சுவாமியுடைய திருவருள் பரிபூரணமாக கிடைக்கணும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். காரிய சித்திக்கு பேர் போன இந்த உச்சிஷ்ட கணபதி கோவிலுக்கு நம்ம என்ன வேண்டினாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவேன். நான் பெருசா ஒன்றும் வேண்டிக்கிறதுலாம் இல்லை. ஏன்னா நம்மளை விட நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால இங்க வந்தா இந்த பக்கம் தாமிரபரணி ஆறு, இந்த பக்கம் சிட்டிக்கு மத்தியில இவ்வளோ பெரிய கோவில், இயற்கையோட நமக்கு ஒரு நல்ல வைப் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க திருநெல்வேலி வரப்போ இந்த கோவிலுக்கு கண்டிப்பா வாங்க.